அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, நமது இறைவன் வல்லற்பமானவர்கள் நமக்கு அருளிய திருவுட்பாவில் 3ஆம் திருமுறையில் 3ஆம் பதிகத்தில் இருக்கின்ற இரங்கல் மாலை என்ற தலைப்பில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரங்கல் மாலை மொத்தம் 31 பாடல்களை கொண்டது. இதுவரையில் 12 பாடல்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பாடலுடைய விளக்கம் என்னவென்றால், அதை சொல்லுவதற்கு முன்னாலே ஒரு சிறிய முன்னுரை. ஏனென்றால் சொல்லிதான் ஆக வேண்டும். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் நமது இறைவன் வல்லற்பமானவர்கள் ஒரு தாயின் வழியாக இந்த மண்ணுலகிற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்க உற்றார். வருவிக்க உற்றதன் நோக்கமே சமரச சுத்த சன்மார்க்கத்தை மக்களிடம் சொல்லி இந்த உலக மக்கள் அனைவரையும் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் வல்லற்பமானவர்கள் இந்த மண்ணுலகே வருவிக்க உற்றார். காரணம், இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே 4 யுகங்களிலும் கிரேத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் எப்படியெல்லாம் மக்களை வாட்டி கொண்டிருந்தன, அந்த வழிபாடுகளெல்லாம் சிக்கிக்கொண்டு மக்கள் எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், இனிமேல் அந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தேவையில்லை, அதன் கால அளவு முடிந்துவிட்டது, ஆயுள் காலம் முடிந்துவிட்டது என்ற நிலை வரும்போது வல்லற்பமானவர்கள் இந்த மண்ணுலகை வருவிக்க உற்று நமக்கெல்லாம் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பற்றி அருளியிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவரும் வல்லற்பமானவர்களும் அந்த காலகட்டங்களில் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்தார் என்பது உண்மை. அதன் பிறகு இறைவன் ஆட்கொண்ட பிறகு, மறைப்பு நிலை நீங்கிய பிறகு, இறைவன் யார் என்று தெரிந்த பிறகு எந்த அருளையும் கொடுக்கவில்லை. மகனை ஆட்கொண்டு மறைப்பை நீக்கிவிட்டார். அப்போ அவருக்கு உணர முடிந்தது, இறைவன் யார் என்று உணர முடிந்தது. எந்த அருளையும் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட அந்த 9ஆவது ஆண்டிலே திருவொற்றியூரிலே இறைவனை பார்க்க செல்லும் பொழுது மகனுக்கு காட்சி கொடுத்து சிவன் மறைந்து விடுகிறார். அதாவது தியாகராஜ பெருமான், திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவனை தியாகராஜ பெருமான் என்று சொல்லுவார். ஒவ்வொரு இடத்திலும் எழுந்தருளிருக்கிற இறைவனுக்கு தனித்தனி பெயர்கள் உண்டு. இறைவன் ஒருவன் தான், ஆனால் பெயர்கள் பல பெயர்கள் உண்டு. அவரவர்கள் இஷ்டத்திற்கு விரும்பியபடியெல்லாம் பெயர் வைத்தார்கள். மதுரையிலே சொக்கநாதன் என்றும், திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் என்றும், அதையே இங்கு தியாகராஜ பெருமான் என்றும் திருவொற்றியூரிலே சொல்லுகிறார்கள். ஈசன் என்றும் இப்படியெல்லாம் பல பெயர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவரை ஆட்கொண்ட பிறகு தன்னை ஆட்கொண்டது சிவபெருமான், சிவன் என்று தெரிந்துவிட்டது. உடனே அவரை பார்ப்பதற்காக திருவொற்றியூர் சொல்லுகிறார். மகனை பார்த்தவுடனே காட்சி கொடுக்கிறார். அதாவது திருவிழா வீதி வரும்போது, திருவிழா வீதி என்பது தேரிலே பவனி வரும்போது, தெருவிலே தேர் பவனி வரும்போது மகனுக்கு காட்சி கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். உலக மக்கள் அனைவரும் வணங்குவார்கள், அவர்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இவருக்கு காட்சி கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு மறுபடியும் திருவொற்றியூர் சென்று இறைவனை எப்படி பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி போகிறார். இவரை திரும்பி பார்க்காமல் மகனை பார்த்து விட்டார் சிவபெருமான். அவன் தெருவிலே நிற்கிறான் என்று அவருக்கு தெரியும். இவனிடம் இப்போ எந்த விளக்கமும் தர முடியாது என்று சொல்லி மகனை பார்த்தவுடன் சிவன் தெருவழியாக ஓடுகிறார். திரும்பி பார்க்காமல் ஓடுகிறார். இவரும் பின்னாலே ஓடியும் அந்த ஓட்டத்தை பிடிக்கவில்லை. அதன் பிறகு நாரையையும் கிளிகளையும் தூது அனுப்புகிறார். பலன் இல்லை. அதன் பிறகுதான் இரங்கல் மாலையிலே எப்படியெல்லாம் இறைவனை நினைத்து அதாவது வருந்துகிறார் என்றும், இறைவன் தன்னை ஆட்கொண்ட பிறகு எந்த விதமான அருளையும் கொடுக்கவில்லை என்பதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். 9ஆவது ஆண்டிலே என்னை ஆட்கொண்டு போனவன் திரும்பி எந்த அருளையும் எனக்கு தரவில்லை என்று தோழியிடம் சொல்லுவது போல உள்ளத்திடம் சொல்லுகிறார். அது அப்படியே உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் வர்ணனை செய்து, உள்ளத்தை தோழியாக வர்ணனை செய்து இந்த இரங்கல் மாலை பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார்கள் நமது இறைவன் வல்லற்பமானவர்கள். பாடல்களினுடைய மைய கருத்து என்னவென்றால், இறைவன் என்னை ஆட்கொண்டானே தவிர எந்த அருளையும் கொடுக்கவில்லை. தெளிவாக சொல்லுகிறார்.
அப்போ சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து இருக்கிறார். சமயங்களையும் மதங்களையும் சார்ந்திருந்த போது என்னை ஆட்கொண்டானே தவிர இறைவன் எந்த அருளையும் கொடுக்கவில்லை. உலக மக்களே, இந்த குறையை நான் எங்கே போய் சொல்லுவேன் என்று சொல்லி 31 பாடல்களிலும் ஒவ்வொரு விதமாக நமக்கு அருளி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல் 13வது பாடல். இப்போ ஏற்கனவே கதையினுடைய அந்த விளக்கத்துடைய சுருக்கத்தை நான் சொல்லிவிட்டேன். இதுவரை நாம் பார்த்த விளக்கங்கள், இனிமேல் பார்க்க வேண்டிய விளக்கங்கள் எல்லாத்தினுடைய பாடலுடைய மைய கருத்து என்னவென்றால், இறைவன் என்னை ஆட்கொண்ட பிறகு எனக்கு இறைவன் எந்த அருளையும் கொடுக்கவில்லை. அவனை பார்க்க சென்றாலும் பார்க்க முடியவில்லை. என்னை பார்த்து ஓடுகிறார். நாரையையும் கிளிகளையும் தூது அனுப்பியும் பலன் இல்லை. உலக மக்களே, இந்த குறையை நான் யாரிடம் போய் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு அருளியிருக்கிறார்கள் நமது இறைவன் வல்லப்பமானவர்கள். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த நிலையில் இருக்கும்போது 3வது எட்டில் இருக்கின்றார். 3வது எட்டு என்பது 24. இந்த மண்ணுலகை வருவிக்க உற்று 24 ஆண்டுகள் வரைக்கும் இந்த நிலைதான் அவருக்கு இருக்கிறது. அதன் பிறகு 4ஆம் திருமுறை உருவாகும் போது அதனுடைய நிலைகளால் நாம் படிப்படியாக பார்க்க போகிறோம். இப்போ அது வேண்டாம். இப்போ இந்த பாடலுடைய விளக்கம் என்ன? வல்லப்பமான இந்த மண்ணுலகை வருவிக்க உற்று 24 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடம் எந்த அருளை பெறவில்லை என்பதை படிப்படியாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடல் 13வது பாடல் 3வது பதிகம் திருமுறை 3வது திருமுறை 3வது பதிகம் பாடல் இரங்கல் மாலையிலே 13வது பாடல். இந்த பாடலை பார்த்த பிறகு, இதனுடைய விளக்கத்தை பார்த்த பிறகு, இந்த பாடலுக்கு ஏற்றபடி இருக்கின்ற 3 நிலைகள், அந்த 3 நிலைகளும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படியெல்லாம் இறைவன் அவரே ஆட்கொள்ளுகிறார், அதற்காக எப்படி விண்ணப்பம் வைக்கிறார், எப்படி அருளை பெற்றுக் கொண்டார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலிலே இந்த பாடலை படிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். ஏடார் பொழில் சூழ் ஒற்றியினார். இறைவனை திருவொற்றியூரில் இருக்கிறார் என்ற இறைவன் என்று சொல்லுகிறார். திருவொற்றியூரிலே இருக்கின்ற இறைவன். அந்த திருவொற்றியூர் எப்படி இருக்கிறது? ஏடார் பொழில் சூழ் ஒற்றியினார், என் கண் அணையார், என் தலைவர். இவரை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் வர்ணனை செய்து இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள். அதனால் இறைவனை தலைவர் என்று சொல்லுகிறார். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. என் தலைவர் பீடார் மாலையிட்டதன்றி பின்னே ஓர் சுகமும் பெற்று அறியேன். ஏடார் மாலையிட்டதன்றி, அதாவது இறைவன் என்னை மாலையிட்டதன்றி பின்னே ஓர் சுகமும் பெற்று அறியேன். எந்த சுகமும் எனக்கு கிடைக்கல. வாடா காதல் பெண்கள் எல்லாம் இங்கே தன்னை பெண்ணாக உருவகப்படுத்தியதால் உலக மக்களை பெண்கள் என்று சொல்கிறார். வேற ஒன்றுமில்லை, வர்ணனை செய்து சொல்லுகிறார். வாடார் காதல் பெண்கள் எல்லாம் வலது பேச நின்ற நடி. கோடார் கொங்கை மாதே என் குறையை எவருக்கு கூறுவேனே. இது பாடல். இப்ப இந்த பாடலில் வருகின்ற பதவுரை பாருங்க. ஏடார் பொழில் சூழ் என்பது சோலைகள், பூஞ்சோலைகள் நிறைந்து அழகாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எழில் என்ற அழகாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பூஞ்சோலைகள் நிறைந்து அழகாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருவொற்றியூரிலே இருக்கின்ற இறைவன். என் கண் அணையார், என் கண் போன்றவன். அணையார் என்பது போன்றவர். என் கண் அணையார் என்பது என் கண் போன்றவர். என் தலைவன், தன்னை தலைவியாக சொன்னதனால் இறைவனை தலைவர் என்று சொல்லுகிறார். என் தலைவர் பீடார் மாலை இட்டதன்றி பின்னை ஓர் சுகமும் பெற்றறியேன். அதாவது சிறப்பான பெருமைக்குரிய ஒரு மாலையை எனக்கு இட்டாரை தவிர வேற எந்த சுகமும் நான் பெறவில்லை. அப்ப மாலையிட்டாது என்பது ஆட்கொண்டது. என்னை 9வது ஆண்டிலே ஆட்கொண்டாரே தவிர அதன் பிறகு எந்த அருளையும் நாம் இறைவனிடந்து பெறவில்லை. இதான் அந்த வரிக்கு விளக்கம். வாடா காதல் பெண்கள் எல்லாம் வலது பேச நின்றனடி. தன்னை பெண்ணாக உருவப்படுத்தியதால் காதல் என்றால் என்ன என்று தெரியாத பெண்கள் எல்லாம், காதலினுடைய பெருமையை தெரியாத பெண்கள் எல்லாம் என்னை கேலி பேச நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன்.
அங்கே நான் நின்று கொண்டிருந்தேன். என்னை மெய்மறந்து நின்று கொண்டிருந்தேன். காரணம், என்னையெல்லாம் காதல் தெரியாத பெண்கள் எல்லாம், காதலை அனுபவிக்க முடியாத பெண்கள் எல்லாம் என்னை கேலி பேச நான் நின்று கொண்டிருந்தேனடி. கோடார் கொங்கை மாதே, தோழியை வர்ணிக்கிறார். கோடார் கொங்கை மாதே, அழகான மார்பவர்களுடைய பெண்ணை என்று சொல்கிறார். அப்படின்றால் என்ன அர்த்தம்? அழகான மார்பகங்களை உடைய பெண்ணை என்றால் அழகாக இளமையில் இருக்கின்ற என் தோழியே, இளமையோடு விளங்கி கொண்டிருக்கின்ற என் தோழியே, என் குறையை நான் யாரிடம் போய் சொல்லுவேன், எப்படி போய் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் கருதியிருக்கிறார்கள். இப்போ இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. பூஞ்சோலைகள் நிறைந்து அழகாக விளங்கி கொண்டிருக்கின்ற திருவெற்றியில் இருக்கின்ற இறைவன், என் கண் போன்ற இறைவன், எனக்கு பெருமை உடைய உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு எனக்கு மாலையிட்டாரே தவிர, என்னை ஆட்கொண்டாரே தவிர எனக்கு எந்த அருளையும் கொடுக்கவில்லை, எந்த அருளையும் நான் பெறவில்லை. அது என்ன என்றே எனக்கு தெரியாது, பெற்று அறியேன் என்று சொல்கிறார். அது என்ன என்றே எனக்கு தெரியாது. காதலுடைய சிறப்பை அறியாத பெண்கள் எல்லாம், காதலை பற்றி தெரியாத பெண்கள் எல்லாம் என்னை கேலி பேச நான் நின்றேனடி. நான் அப்படியெல்லாம் நின்று கொண்டிருக்கிறேன், மனம் வருந்தி கொண்டிருக்கிறேன். இளமையோடு அழகாக விளங்கி கொண்டிருக்கின்ற என் தோழியே, என் பெண்ணே, இந்த குறையை நான் யாரிடம் சொல்லுவேன் என்று சொல்கிறார். பாடலுடைய மைய கருத்து, உலக மக்களே, நான் இறைவனை பார்ப்பதற்காக திருவொற்றியூருக்கு நான் சென்றிருந்தேன். பூஞ்சோலைகள் நிறைந்து வளமோடு விளங்கி கொண்டிருக்கின்ற, அழகாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருவொற்றியூரிலே இருந்து கொண்டிருக்கின்ற இறைவன், என் கண் போன்ற இறைவன், என் தலைவன் என்னை ஆட்கொண்டானே தவிர அதன் பிறகு எந்த அருளையும் எனக்கு கொடுக்கவில்லை. இதை அங்கிருந்த மக்கள் எல்லாம் கேலி பேசுகிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? என்னை அறியாமல் வருந்தி கொண்டு மெய்மறந்து நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை கேலி பேசும்போது என்னை அறியாமலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். உலக மக்களே, இந்த குறையை நான் எவரிடம் போய் சொல்லுவேன்? தந்தையே மகனுக்கு அருளை கொடுக்கவிட்டால் இந்த குறையை நாம் யாரிடம் சொல்வேன் என்று சொல்லி இந்த பாடலை நாம் கருளியிருக்கிறார்கள். எனவே உலக மக்களே, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்த நமது இறைவன் வல்லப்பமானவர்கள் அதன் பிறகு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சமரச சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு தன் மகனுக்கு எப்படியெல்லாம் அருளை கொடுக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இங்கே சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருந்தபோது எப்படியெல்லாம் துன்பப்பட்டார் என்பதை மட்டுமல்ல, எப்படியெல்லாம் அதை சார்ந்து இருந்தார், அதையெல்லாம் பார்த்து நான் பயந்திருந்தேன் என்று சொல்லுவதையெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் திருமுறை 20வது பதிகம், பிள்ளை பெரு விண்ணப்பம், 33வது பாடல். இங்கே இருக்கின்ற 3வது பதிகத்திலே இருக்கின்ற இரங்கல் மாலையினுடைய பாடலுக்கு 13வது பாடலுக்கு 33வது பாடல் பிள்ளை பெரு விண்ணப்பத்திலே ஒரு விளக்கம் இருக்கிறது. காரணம், இந்த பாடலிலே நாம் பார்த்த பாடலிலே 3 நிலைகள். ஒன்று, ஏடார் பொழில் சூழ் ஒற்றியனார் என் கண் போன்றவர் என் தலைவர் என்று சொல்லுவார். அதற்கு விளக்கம் தர வேண்டும். சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அதே இறைவனை எப்படி சொல்லுகிறார்? அப்போ சிவபெருமான் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்தான். இதையெல்லாம் விட்டு அருப்பெருஞ்சோதி ஆகும்போது அதே இறைவனை அருப்பெருஞ்சோதி என்று அழைக்கிறார். அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் நீக்கிவிட்டு வருகிறார் அருப்பெருஞ்சோதி. காரணம், சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதையாம் அருப்பெருஞ்சோதி. அந்த விளக்கம் இங்கே வருகிறது, நீங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டே வர வேண்டும். அந்தமோடு ஆதி இல்லாது சொல்லிட்டார, அந்தமோடு ஆதி இல்லாது ஓர் பொதுவில் அருப்பெருஞ்சோதியே. அங்கே திருவெற்றியூர் இறைவன் என்று சொல்லுவார். சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்து கொண்டு இறைவனை உருவகப்படுத்துவார். கழுத்திலே பாம்பு அணிந்தார், காளை மாடு மீது வந்தார், காளை வாகனத்து மீது வந்தார் என்றெல்லாம் சொல்லுவார். ஆனால் இங்க என்ன சொல்ற பாருங்க, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருஞ்சோதி. அப்படி தோன்றிய இறைவன் சத்திய ஞான சபையிலே இருக்கின்ற இறைவன், அங்கே திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன் சொல்லுவார்.
இங்கே சத்தியஞான சபையிலே பொதுவில் என்பது வடலூர் சத்தியஞான சபையில் ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன் சத்தியஞான சபையில் இருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, அடியேன் சொந்தமோ அறியேன். இங்கே இதிலிருந்து பாருங்க, அருப்பெருஞ்சோதி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்தபோது எப்படியெல்லாம் இருந்தார், அதை நினைச்சு எப்படி பயப்படுறார், அதை எப்படி அந்த பயத்தை இறைவன் போக்குறார், அதெல்லாம் நீங்க பார்க்கணும், அதெல்லாம் நீங்க கேட்கணும்ல. அதுக்காக தான் இந்த விளக்கம். அடியேன் சொந்தமோ அறியேன். நான் உனக்கு எந்த சொந்தம் என்று எனக்கு தெரியாது. நீ தந்தை உறவா எனக்கு மகன், நான் உனக்கு மகன் உறவா என்ற சொந்தம் கூட எனக்கு தெரியாது. சொந்தமே அறியேன். பகல் இரவு எல்லாம் தூக்கமே கண்டனன். எப்போ சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்த போது இரவு பகல் எல்லாம் நான் தூங்கினேன். இரவு பகல் எல்லாம் தூங்கினேன். தூக்கம் வந்தபோது எல்லாம் பயத்தோடு படுத்தேன். அப்ப எனக்கு தெரியாது, நிலை தெரியாது. தூக்கமே பகல் இரவும் தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூக்கம் வந்த போதெல்லாம் பயத்தோடு படுத்தேன். அப்ப அந்த பயம் இருந்தது அவருக்கு. பயம் இருந்ததை தவிர தூங்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போ அதனால பயத்தோடு படுத்தேன். மீண்டும் நான் எழுந்த போது எல்லாம் அதாவது தொந்தமாம் பயத்தால் சிவசிவா தூக்கம் தொலைவது எக்காலம் என்று எழுந்தேன். அங்கே நான் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்த போது சிவசிவா இந்த தூக்கம் எப்போ எனக்கு போகும், தூங்கி தூங்கி விழுந்து கொண்டு தூங்கி படுத்துக் கொண்டிருக்கிறேனே. இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் எல்லாம் சார்ந்து கொண்டு அந்த பற்றுகள் மீது, சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களின் மீது இந்த பற்று, அதை கையிலே அதை வைத்துக் கொண்டு நான் பயத்தோடு தூங்கிய காலமெல்லாம் எப்படி பயந்தேன் என்று தெரியுமா? அந்த காலம் எப்போ போகும் என்று சிவசிவா தூக்கம் தொலைவது எக்காலம் என்று எழுந்தேன். தூங்கி எழுந்திருக்கும் போது சிவசிவா இந்த தூக்கம் எப்போ போகுமோ தெரியவில்லை என்று சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்த நிலையில் நான் சொன்னது உண்டு. எவ்வளவு அற்புதமா சொல்ற பாருங்க. எனவே இதெல்லாம் நீக்கி எனக்கு அருள வேண்டும் இறைவா என்று சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார். அதான் பிள்ளை பெரு விண்ணப்பம். அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஆதியும் அந்தமெல்லாம் தோன்றிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, வடலூரிலே சத்தியஞான சபையில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, இந்த அடியேன் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் பற்றுகள் இருந்த போது, அந்த பற்றுகள் எல்லாம் என்னிடம் இருந்த போது இரவு பகல் என்று தூக்கமே கண்டனன். தூக்கத்தையே நான் விடவில்லை. தூக்கம் வந்த போதெல்லாம் பயத்தோடையே படுத்தேன். எவ்வளவு அருமையா சொல்ற பாருங்க. அப்போ அதை நான் எழுந்த போதெல்லாம் இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் கொண்டு பற்றினால் தானே நாம் இப்படி தூங்கி கொண்டிருக்கோம் என்று பயந்து கொண்டிருந்தேன். அப்போது தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் சிவசிவா இந்த தூக்கம் எப்போது நம்மளை விட்டு போகும் என்று நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த விண்ணப்பம் வைக்கிறார். ஒரு நிலை முடிந்து விட்டது. அடுத்து பாருங்க, இறைவனை எப்படி சொல்லுகிறார். அங்கே திருவற்றில் இருக்கின்ற இறைவன் கண் போன்றவர், தலைவர் என்றெல்லாம் சொல்லுவார். இப்போ பதிகம் 28 6ஆம் திருமுறை அனுபோக நிலையம். அனுபோக நிலையத்திலே 3வது பாடல். இங்கே பார்க்கின்ற 13வது பாடலுக்கு அங்க 3வது பாடலிலே விளக்கம் இருக்கிறது. அதாவது இறைவனுடைய அருள்நிலை கிடைத்தால் அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும், இறைவனுடைய அருள்நிலை இறைநிலை கிடைத்து விட்டால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும், நன்றாக பாருங்கள். அதாவது மேலை ஏகாந்த வெளியிலே நடம் செய் மெய்யனே. அதாவது மேலை ஏகாந்த வெளியிலே நடம் செய் மெய்யனே, ஐயனே எனக்கு மாலையே அணிந்த மகிழ்நனே. தன்னை தலைவியாகவும் இறைவனை கணவனாகவும் தலைவனாகவும் சொல்லுகிறார். மாலையை அணிந்த மகிழ்நனே கணவன். எல்லாம் வல்லனே நல்லனே அருள் செங்கோலையே நடத்தும் இறைவனே, ஓர் என் குணத்தானே இனி சகிப்பு அறியேன். காலையே தருதற்கு இது தகுதருணம்.
கலந்தருள் கலந்தருள் எனையே. இது பாடல். பாருங்க, மேலை ஏகாந்த வெளி. மேலை ஏகாந்த வெளி என்பது ஏகம் என்பது ஒன்று. அப்ப ஏகாந்த வெளி, மேலை ஏகாந்த வெளின்னா சிறப்பு மிக்க அருள்மிக்க ஒரே வெளி. அந்த வெளி என்ன வெளி? சிவஞான வெளி. அதன் 16வது நிலை. சரியை கிரிய யோகம் முன்னாங்க 12 சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்த நிலை. 13வது நிலையிலிருந்து தொடக்கம் ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அந்த 16வது நிலைதான் சிவஞான வெளி. அதுக்கு மேல கிடையாது. அதான் கடைசி நிலை, அதான் மேலான நிலை. அதான் மேலை ஏகாந்த வெளியிலே நடம் செய்யும் மெய்யனே. மெய்யனே என்பது அருட்பெருஞ்சோதி, இயற்கை உண்மை கடவுள். அதான் மெய்யன். இயற்கையின் உண்மையின் கடவுளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்கிறாரே? ஏகாந்த வெளியிலே, அங்கே சிவஞான வெளியிலே அருள் நடனம் செய்து கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, அருட்பெருஞ்சோதியே, ஐயனே, எனக்கு மாலையே அணிந்த மகிழ்நனே. இந்த மாலையே அணிந்த மகிழ்நனே என்பது உலக விளக்கம் எப்படின்னா, எனக்கு மாலையிட்ட கணவன். ஆனால் சமரச சுத்த சன்மார்க்கத்திலே மாலையிட்ட என் மகிழ்நனே என்பது என்னை ஆட்கொண்ட என் இறைவனே. என்னை ஆட்கொண்ட என் இறைவனே, எல்லாம் வல்லவனே, நல்லவனே, அருள் செங்கோலையே நடத்தும் இறைவனே, அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இறைவனே, ஓர் எண் குணத்தானே. இறைவனுக்கு 8 குணம் உண்டு. நீங்க வடலூர் சத்தியஞான சபை இருந்தீங்கன்னா சபையை 8 கோண அமைப்பில் தான் இருக்கும், 8 கோண அமைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி 8 கதவு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வந்தா பாருங்க. ஏன்னால் இறைவனுடைய 8 குணத்தை கொண்டுதான் அந்த சத்தியஞான சபை அமைக்கப்பட்டது. தன் உடம்பினாதல் தூய வடிவினாதல் உடம்பினாதல் இயற்கையை உண்மையாக உணருதல், முடிவில் ஆற்றல் உடைமை, இயற்கையாகவே பாசங்களை நீக்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்ப உடைமை. இப்படி 8 குணங்கள் உண்டு இறைவனுக்கு. அப்படி 8 குணம் கொண்ட இறைவனே, இனி சகிப்பு அறியேன். இனிமே நான் சகித்துக் கொள்ள இருக்க முடியாது. போதுண்டா சாமி, இந்த மண்ணுக்கு வறுமைக்கு விட்டு நான் பட்ட துன்பங்கள் துயரங்கள் என் மானம் போன வழியெல்லாம் விடுத்தேன் என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் எனக்கு போச்சு, இனிமே அதெல்லாம் சகித்துக்கொள்ள இருக்க முடியாது. இனிமேல் சகித்துக்கொள்ள இருக்க முடியாது. காலையே தருவதற்கு, அருளை தருவதற்கு, காலையே தருவதற்கு என்பது அருளை தருவதற்கு இது தருணம், இதுதான் நல்ல நேரம், சீக்கிரம் வா, கலந்து அருள் எனையே என்று சொல்லி இந்த பாடலை நாம் தள்ளி இருக்கிறார்கள். அடுத்த ஒரு நிலை, 3வது திருமுறையிலே 3வது பதியத்தில் இருக்கின்ற 13வது பாடலுடைய 3வது நிலைக்கு இங்கு ஒரு விளக்கம். 28 பதிகம் 6ஆம் திருமுறை அவையத்திறன் 13வது பாடல். 13வது பாடல் அங்கே இருக்கின்ற 13வது பாடலுக்கு இங்கு 13வது பாடல். எப்படி சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்து கொண்டு துன்பப்பட்டு கொண்டிருந்தார் உலக மக்களுக்கு சொல்லணும்ல, அங்கே சொல்ல முடியாது. சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகுதான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எவ்வளவு என்று சொல்ல முடியும். ஏன்னால் அதை அனுபவித்து விட்டு வந்தவர். அதனால்தான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் பற்று கொண்டு இருந்தது போல திருவிளையாடல் செய்கிறார்கள். தந்தையும் மகனும் சேர்ந்து கொண்டு திருவிளையாடல் செய்கிறார்கள், உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இப்ப பாருங்க, பஞ்சு நீர் உலகப் பாட்டிலே மெலிந்த பாவியேன், சாவியே போன புஞ்சையே அணையேன், புழுத்தலை புலையேன், பொய்யெல்லாம் பூரித்த வஞ்ச நெஞ்சனன், பாவ நெறியினன், சினத்தில் நெடியனேன், காம நஞ்சினேன், எனினும் அஞ்சினேன், உன்னையே நம்பினேன், கைவிடேல் எனையே. நான் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பற்றி கொண்டிருந்த போது நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா? உலக நடையிலே, உலக வாழ்க்கையிலே நான் சிக்கிக்கொண்டு பஞ்சு போல, பஞ்சு எப்படி பறக்கும் காத்தல விட்டா அதுபோல நான் எப்படியெல்லாம் திரிந்து கொண்டிருந்தேன். துன்பங்களையும் துயரங்களையும் இந்த உலக நடையிலே, உலக வாழ்க்கையிலே நான் ஏற்றுக்கொண்டு உன்னாலே இந்த மண்ணுக்கு வறுமை கூற்ற பிறகு நான் எப்படியெல்லாம் பஞ்சு போல துன்பப்பட்டேன் தெரியுமா? அப்படியெல்லாம் நான் துன்பப்பட்டேன். சாவியே போன புஞ்சை அணையே. சாவியே போனவன்னா விளைச்சல் இல்லாத ஒரு புஞ்சை நிலம், கர்சல் காடு, அதாவது வானம் பார்த்த பூமி என்று சொல்லுவார்கள்.
வானம் பார்த்த பூமி போல. அங்கே மழை பொழிஞ்சாதான் அந்த நிலம் விளையும், இல்லைன்னா அது புறம்போக்கு நிலம் என்று சொல்லுவார்கள், தரிசு நிலம் என்று சொல்லுவார்கள். விளைச்சல் இல்லாத நிலம், அதான் சாதியே போன விளைச்சல் இல்லாத புஞ்ச நிலம் போன்று நான் இருந்து கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, புழுத்தலை புலையேன், அறிவில்லாமல் தெரிந்து கொண்டிருந்தேன், அறிவில்லாமல் இழிந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தேன். பொய்யெல்லாம் பூரித்த வஞ்ச நெஞ்சன், கொடுமையான மனதிலே கொடுமைகளை சுமந்து கொண்டு பொய்யெல்லாம் நிறைந்து பொய் நிறைய வைத்துக் கொண்டு இந்த நெஞ்சிலை வைத்துக் கொண்டிருந்தவன். அதோடு மட்டுமல்ல, பாவ நெறியினே, இந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டு அந்த நெறிகளெல்லாம் பின்பற்றிக் கொண்டிருந்த பாவி நெஞ்சன் பாவி, நான் பாவி என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்கு அது தெரியாது, சுத்த சன்மார்க்கம் தெரியாது அவருக்கு. தெரிந்த பிறகு அங்கே எப்படியெல்லாம் இருந்தேன் என்று சொல்லுகிறார், உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. பாவ நெறியேன் சினத்தில் வெடியேன், பாவம் படும் பயங்கரமான கோபக்காரன். அதோடு மட்டுமல்ல கொடியவன், அதோடு மட்டுமல்ல காமன் நஞ்சினே, கொடிய விஷம் போன்றவன். என்றாலும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் நான் அஞ்சிக் கொண்டே இருந்தேன், பயந்து கொண்டிருந்தேன், அஞ்சினேன். உன்னையே நம்பினேன், கைவிடல் என்னையே. இப்படியெல்லாம் நான் இருந்தது உண்மைதான், எனக்கு தெரியாது, சுத்த சன்மார்க்கம் தெரியாது. நீ ஆட்கொண்டு விட்டு சென்று விட்டாய். நான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் பின்பற்றிக் கொண்டு இருந்தவன் தான். அதனால் அங்கே இருக்கும்போது இப்படியெல்லாம் நான் துயரப்பட்டேன் என்று சொல்லி உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அடுத்த ஒரு நிலை, பதிகம் 31 6ஆம் திருமுறை திருவருட்பேறு. 3வது பாடல். அங்க 13வது பாடலுக்கு இங்க 3வது பாடல் விளக்கம். கைக்கு இசைந்த பொருள் எனக்கு, வாய்க்கு இசைந்து உண்பதற்கே காலம் என்ன, கணக்கு என்ன, கருதும் இடம் என்ன. மெய்க்கு இசைந்தது அன்று உரைத்தது நீர், சத்தியம் சத்தியமே விடுவேனோ இன்று அடியேன், இன்று அடியேன் விடுவேனோ. விளக்கு இறைத்தேன் அளவே, செய்க்கு இசைந்த சிவபோகம் விளைத்து உணவே இறைத்தேன். தினந்தோறும் காத்திருந்தேன் திருவுள்ளம் அறியும், மைக்கு இசைந்த விழி அம்மை சிவகாமி வள்ளி மகிழ நடம்புரிகின்றீர் வந்து அருள்வீர் விரைந்தே. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நீ என்ன சொன்ன, இன்னைக்கு நான் விடுவேனன்னு சொல்கிறார். இதற்கு ஒரு விளக்கம் தருகிறேன். அதாவது உலகியலிலே சொல்லுவார்கள், என்னப்பா கைக்கு கிடைச்சது வாய்க்கு சாப்பிட முடியலையே, கைக்கு கிடைத்த பொருளை வாய்க்கு சாப்பிட முடியலையே என்று சொல்லுவார்கள். அதை சாப்பிடுவதற்கு எந்த இடம் இருந்தான்னா, என்ன காலம் இருந்தான்னா, அதை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? கைக்கு கிடைச்சதுன்னா வாய்க்கு சாப்பிட வேண்டியதானே. ஒரு சாப்பிட்ற பொருள் கையில் கிடைக்குது, அது எப்போ சாப்பிடணும், எந்த இடத்துல வச்சு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதுக்கு? கைக்கு கிடைச்சிட்டு சாப்பிட வேண்டியதானே. இது உலகியல் விளக்கம். சமரச சுத்த சன்மார்க்க விளக்கத்துக்கு என்ன சொல்றார் பாருங்க. அதாவது இறைவன் என்னை ஆட்கொண்டு அருளை கொடுத்து, இறைவன் என்னை ஆட்கொண்டு அருளை கொடுத்து விட்டான், என் கையில் வந்து விட்டது. அது என் ஆட்கொண்டு அருளை கொடுத்த பிறகு நான் அருளை கொடுத்து விட்டேனே, அதை ஏன் வைத்துக் கொண்டு இருக்கிறாய்? அந்த அருளாட்சி செய்வதற்கு காலம் என்ன, இடம் என்ன, ஒன்றுமே தேவையில்லை. நீ அருளாட்சி செய்வாயாக, பணிபுரிவாயாக என்று அன்றைக்கு நீ சொன்னது நீர்தான். இது சத்தியம், சத்தியமே என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றார் பாருங்க. அதாவது இறைவன் ஆட்கொண்டு அருளை கொடுத்து விட்டு, இனிமேல் நீ இதை பெற்றுக்கொண்டு அருளோடு செயல்படுவாயாக. இதை நீர்தானே எனக்கு சொன்னீர். இதற்கு கால வரை எதற்கு, காலம் எதற்கு, நேரம் எதற்கு, அளவு எதற்கு, எந்த இடத்திலிருந்து தொடங்குவது, இப்படியெல்லாம் ஏன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? உடனே செயல்படுக என்று சொல்லி நீதானே அன்று எனக்கு சொன்னாய். ஆட்கொள்ளும் போது நீதானே எனக்கு சொன்னாய். இது சத்தியம், சத்தியம்தானே. அதன் பிறகு பாருங்க, சத்தியம் சத்தியமே விடுவேனோ என்று அடியேன், விளக்கு இறைத்தேன் அளவே. அதாவது வீணா போனதுக்கு எதுக்குப்பா தண்ணி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க உலகியல்ல. நீ நெல்லுக்கு தண்ணி பாய்ச்ச சொன்னா புல்லுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க அப்படின்னு உலகியல்ல சொல்லுவாங்க.
இவர் என்ன சொல்றாரே, விளக்கு இறைத்தேன் அளவே, நான் வீணாக அருளை செயல்பட வைக்கவில்லையே, நான் செலவழிக்கவில்லையே, நான் செயல்படவில்லையே, வீணாக நான் எதுவும் செய்யவில்லை. அதுக்கு தான் சொல்றாரே, விளக்கு இறைத்தேன் அளவே, நான் அப்படியெல்லாம் செயல்படவில்லை, நான் வீணாக்கவில்லை, அருளை வீணாக்கவில்லை. பிற எதற்கு நான் அருளை செய்தேன் என்றால் சிவபோகம் என்ற பலனை அடைவதற்காக. அடுத்த வரியிலே சொல்லுவார், தினமும் காத்திருந்தேன் திரு உலமை அறியும், சிவபோகம் விளைத்து உணவே இறைத்தேன். தினந்தோறும் காத்திருந்தேன் உன் திருவுளம் அறியும். நான் வீணாக செலவு செய்யவில்லை, வீணாக செயல்படவில்லை. உன் அருளை பெற்றுக்கொண்டது உண்மை, சத்தியம். நீதானே சொன்னாய், காலம் எதற்கு, நேரம் எதற்கு, அந்த அளவு எதற்கு, எந்த இடத்திலிருந்து தொடங்கப் போகிறோம் என்று நீதானே எனக்கு சொன்னாய். இன்று அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அருளை வீணாக்கவில்லை, வீணாக நான் செயல்படவில்லை. சிவபோகம், சிவபோகம் என்பது சிவ அனுபவம். அதான் 16வது நிலை, கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகும். அந்த சிவபோகத்தில் கிடைக்கணும் என்று சொல்வதற்காகத்தானே நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன் அருளை பெற்றுக்கொண்டு தத்துவங்களை கடந்தேன், அந்தங்களை கடந்தேன், ஏமசித்தியை பெற்றுக்கொண்டேன், சாகா கல்வியை கற்றுக்கொண்டேன், கடவுள் நிலை அறிந்து அமயமாகிவிட்டேன். அதை தான் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அதுக்கு தான் சொல்றாரே, சிவபோகம் விளைத்து உணவே இறைத்தேன். சிவபோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே, கடவுள் நிலை அறிந்து அந்த மயமாக மாற வேண்டும் என்பதற்காகவே அருளோடு நான் செயல்பட்டேன். நீ சொன்னது போலதான் நான் செய்தேன், வீணாக்கவில்லை. எவ்வளவு அற்புதமான பாடல் பாருங்க. அதுக்கு என்னமெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆக அப்படியெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டுதான் நான் கடவுள் நிலையை அறிந்த அமயமானேன். அதுதான் சிவபோகம், சிவ அனுபவ நிலை, சிவ ஞான வெளியில் கொண்டு போய் சேர்ப்பது. அப்போ ஒவ்வொன்றா கடக்கிறதுக்கு உன் அருளை பயன்படுத்தினேன் என்று சொல்கிறார். தத்துவங்களை கடந்தேன், அந்தங்களை கடந்தேன், ஏமசித்தியை பெற்றுக்கொண்டேன், சாகா கல்வியை பெற்றுக்கொண்டேன், முத்தேகத்தையும் பெற்றுக்கொண்டேன், ஐந்தொழிலையும் பெற்றுக்கொண்டேன், பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றுக்கொண்டேன், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நான் இறைவனாகிவிட்டேன் என்று சொல்லுகிறார். அண்ணா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை சொல்றாரு, சிவகாமி வள்ளியை சொல்றாரு. இவங்க தான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவார், பாடலை எல்லா பாடலையும் சொல்லுவார். ரொம்ப அற்புதமான நிலை அது. மையுக்கு இசைந்த விழி, கண்ணிலே மையிட்டு அழகான கண்களுடைய என் அம்மை, என் அம்மா சிவகாமி வள்ளி மகிழ, சிவகாமி வள்ளி சந்தோஷப்படும்படி மகிழும்படி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற, அருள் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற இறைவனே, வந்து அருள்வீர் விரைந்தே, விரைவில் வந்து எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு நிலை பாருங்க, மெய்யருள் வியப்பு. மெய்யருள் வியப்பில் 63வது பாடல். இங்க 13வது பாடலுக்கு 6ஆம் திருமுறையிலே 63வது பாடலிலே ஒரு விளக்கம். இதான் நிறைவான விளக்கம். எப்படி சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டு படிப்படியாக வருகிறார், படிப்படியாக இறைவனின் அருள் எப்படி கொடுக்கிறார், படிப்படியாக எப்படியெல்லாம் அருளை பெற்றுக் கொண்டார். இது ஏற்கனவே அவர் பெற்றுக்கொண்டதுதான். உலகியலுக்காக, உலக மக்களுக்காக தெரியப்படுத்துகிறார். காரணம், உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு கொண்டிருந்து வரும்போது இறைவனால் மண்ணுலகிற்கு வருவிக்க விட்டவர் தானே. அப்போ அந்த நிலையை மக்களுக்கு விளக்க வேண்டும். நான் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்து பார்த்து விட்டேன், அதில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பொய்ன்னு சொல்கிறேன். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்ன்னு சொல்கிறாருல, ஞானம் சரியில்லை. அதே இது சின்னம்பிடியிலையும் சொல்லுவார், பன்மார்க்கம் கடந்து வந்தேன். எப்படி சொல்றாரு பாருங்க, பன்மார்க்கம் நான் கடந்து வந்து விட்டேன். அப்போ உலக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார், அங்க ஒண்ணுமே இல்லை. 12 மேல் இருந்து சின்னம்பிடி, 12 மேல் நின்று சின்னம்பிடி, 12க்கு மேல என்னது 13. அப்போ அது ஞான சரியை, அதான் மரணமில்லா பெருவாழ்வு. அங்கதான் சுத்த சன்மார்க்கம் ஆரம்பமாகுது. மீதி இருக்கிற சரிய கிரிய யோகம் இந்த 12 நிலைகளும் மார்க்கங்களையும் மதங்களையும் சமயங்களையும் சார்ந்தது தெளிவாக சொல்கிறார். ஆக அந்த பதிகத்திலே 112வது பதிகம் மெய்யருள் வியப்பு. அந்த உண்மையான அருளை பெற்றது எப்படி வியப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். 63வது பாடல். தாங்கள் விடுதல் இரண்டும் எனக்கு சமமானதாயிற்றே, சமமது ஆயிற்றே. சகத்தில் வழங்கும் மாயை வழக்கு தவிர்ந்து போயிற்றே.
எப்படி சொல்ல பாருங்க, சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் எல்லாம் விட்டு விட்ட பிறகு முடிவான நிலை எப்படி என்று சொல்லுகிறார். சகத்தில் வழங்கும் மாயை வழக்கு தவிர்ந்து போயிற்றே, ஏங்கள் சலித்தல் இரண்டும் இன்றி இளைப்பு நீங்கினேன். எந்தாய் கருணை அமுது உண்டு. நான் ஏற்கனவே பல தடவை இந்த விளக்கம் கொடுத்திருக்கிறேன். வள்ளற்பெருமான் அமுது உண்டவர். பசி என்று நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு அமுது சுரக்கும். பசி என்று எனக்கு பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி எனக்கு அருள் அமுது கொடுத்தவர் என்று சொல்லுவார். ஆக அமுது உண்டு, இளைப்பு பொறுப்பில் ஓங்கினேன். அமுது உண்டு, இன்ப பொறுப்பில் ஓங்கினேன். இன்ப பொறுப்பு, பொறுப்பு என்பது மலை, மலை போன்ற இன்பம். மலை போன்ற இன்பம் எது? பேரின்பம், இறைவன் இன்பம், சிவனுடைய, சிவபெருமானுடைய, அருட்பெருஞ்சோதியுடைய. சமயங்களையும் மதங்களையும் நீக்கிவிட்டு வருகிறார் சிவபெருமான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் அருட்பெருஞ்சோதி ஒரே கடவுள் என்றாலும் சிவபெருமான் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்திருந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் இருந்தது என்று தன் மகனையும் சமயங்களையும் மார்க்கங்களையும் உள்ள கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் நீக்கிறாரு. அவரே கொண்டு வர்றாரு, அவரே நீக்கிறாரு. காரணம், இந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அது ஒண்ணுமே இல்லை, பொய்ன்னு சொல்லணும். நேரா வந்து சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. நீயே நேரா வந்தவன், இதை பற்றியெல்லாம் உனக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க. இப்போ சொல்லும்போது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் இருந்து வந்ததுனால சுத்த சன்மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நிலையில் வள்ளற்பெருமான் இதை சொல்லுகிறார். அப்போ அருட்பெருஞ்சோதி அமுது உண்டு, இன்ப பொறுப்பில் ஓங்கினேன், பேரின்ப நிலையில் இருந்தேன் என்று சொல்லுகிறார். பேரின்பம். அப்போ இங்க பாருங்க, தாங்கள் விடுதல். தாங்கள் விடுதல் என்பது விருப்பு வெறுப்பு ரெண்டுமே எனக்கு ஒன்றும் சமமாயிடுச்சு. விருப்பு வெறுப்பு எனக்கு ரெண்டுமே சமமாயிடுச்சு. சகத்தில் வழங்கும் மாயை, இந்த உலக நடையிலே உலக வாழ்க்கையிலே நான் இருந்த போது, சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் பற்றுக்கொண்டு இருந்த போது, அப்போ எனக்கு இருந்த மாயை இருக்கே, அந்த மாயையினுடைய சேட்டைகள், அந்த மாயையினுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சுன்ற. அடுத்து பாருங்க, ஏங்கள் சலித்தல் இரண்டும் இன்றி ஏக்கமும் சலிப்பும், ஏக்கமும் சலிப்பும் இன்றி இளைப்பு நீங்கினேன். அங்கே சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கும்போது என்னாகுமோ ஏதாகுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். சலிப்பு தட்டியது. ஏண்டா இந்த உலகிற்கு வருவிக்க விட்டோம் என்ற சலிப்பு தட்டியது. ஏங்கினேன், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஏங்கினேன். அப்படியெல்லாம் இருந்த நிலை இப்பொழுது மாறிவிட்டது. சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதான் சொல்றாரு, ஏங்களும் சலித்தலும் இரண்டும் இன்றி இளைப்பு நீங்கினேன். மனது நிம்மதியோடு இருக்கேன். எந்த இழப்பு எனக்கு கிடையாது, எந்த சலிப்பும் கிடையாது, எந்த ஏக்கமும் கிடையாது. எல்லா இறைவனுடைய அருளையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள் நமது இறைவன் வள்ளற்பெருமான் அவர்கள். எந்தாய் கருணை அமுது உண்டு, பேரின்பத்தில் நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய பேரின்பம், சிவ அனுபவம், சிவபோகம், இப்படியெல்லாம் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள் நண்பர்களே. எனவே இந்த பாடலின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சார்ந்த நிலைகள் எல்லாம் 4 யுகத்தில் முடிந்துவிட்டது. 4 யுகத்திலும் முடிந்துவிட்டது. இப்போ சமரச சுத்த சன்மார்க்க காலம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒளி யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒளி யுகத்திற்கும் சமரச சுத்த சன்மார்க்க காலத்திற்கும் கால அளவு இல்லை, வயது இல்லை. மீதிக்கெல்லாம் வயது உண்டு, எல்லா யுகத்துக்கும் வயது உண்டு. பிரம்மனுக்கு, திருமாலுக்கு, ருத்திரனுக்கு, மகேஸ்வரன், சதாசிவம் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வயது உண்டு. அந்த வயது ஒழிந்த உடனே அவர்கள் கண்டிப்பாக இறந்தே ஆக வேண்டும். மாலும் துஞ்சுவான் மலரவன் இறப்பான் மற்றும் வானவர்கள் முற்றிலும் அழிவர் என்று சொல்லுவார். 2ஆம் திருமுறையிலேயே சொல்லுவார், நற்றுணை விளக்கத்திலேயே சொல்லுவார். ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றவர் நமது இறைவன் வள்ளற்பெருமான் அவர்கள். நான் இறைவனை பற்றி பேசும்போது அருட்பெருஞ்சோதியையும் நமது இறைவன் வள்ளற்பெருமானை பற்றி பேசும்போது இறைவன் என்றுதான் சொல்லுவேன். அருட்பெருஞ்சோதி ஆகிவிட்டாரே வள்ளற்பெருமான், அப்போ அருட்பெருஞ்சோதி இறைவன் தானே. அவர் வள்ளற்பெருமான் இறைவன். 5 தொழிலையும் செய்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன். 30/1/1874 இரவு 12 மணியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது வள்ளற்பெருமான் அவர்கள். சதாசிவத்துடைய நிலை முடிந்த பிறகு
அவனுடைய காலம் 43,20,000 வருடம் அவனது காலம். அதில் 51 வருடங்கள் பாக்கி இருக்கும்போதுதான் ஒரு ஆள் தேவை வேண்டுமே, இதை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டுமே என்று தனது மகனை, செல்வப்பிள்ளையை, தன்னிடம் இருந்த செல்வப்பிள்ளையை ஒரு தாயின் வழியாக மண்ணுக்கு வருவிக்க செய்தார். ராமையா பிள்ளை அவர்களும் சின்னையம் அவர்களும் அவர்களுக்கு ராமலிங்க பிள்ளை என்று பெயர் வைத்தார்கள். ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். ராமலிங்க பிள்ளை ஆனார்கள். செல்வப்பிள்ளை ராமலிங்க பிள்ளையாகி அருட்பிரகாச வள்ளலாராகிவிட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆக உலகியலில் அவருக்கு இருந்த பெயர்களெல்லாம் காலப்போக்கில் மறைந்துவிடும். இறைவனிட்ட பெயர் தான் இருக்கும். அருட்பிரகாச வள்ளல், அருட்பிரகாச வள்ளல் என்று அருட்பெருஞ்சோதிக்கு ஒரு பெயர் உண்டு. அதுதான் இறைவனுக்கு நிலைத்த பெயர். திரு அருட்பிரகாச வள்ளலார். அவரை தான் வள்ளல் பெருமானார் என்று கூறுகிறோம். இறைவன் வள்ளல் பெருமானார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அப்படிப்பட்ட இறைவனை வணங்கி சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து கொண்டு, இறைவன் ஒருவனே என்ற நிலையில் இருந்து கொண்டு, ஒளி வடிவில் தான் இருக்கிறார் என்ற எண்ணத்தில் சைவ நெறியில் இருந்து கொண்டு, கொலையும் புலையும் தவிர்த்து, ஆமிசம் உண்பதையெல்லாம் தவிர்த்து, சைவ நெறியை கடைபிடித்து இறைவனை வணங்கி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கனை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை உச்சரித்து இறைவனுடைய அருளையும் பொருளையும் செல்வங்களையும் எல்லாம் பெற்று நோயற்ற வாழ்வில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனோட தயவோடையும் கருணையோடையும் வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.